ராமராமா. பானுவாசரா ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி ஜனவரி மாதம், விஸ்வாவசு வருடம் தை மாதம் 4ஆம் தேதி, திதி அமாவாசை, நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் காலை 11 மணி வரை, பின்பு உத்தராட நட்சத்திரம். யோகா ஹர்ஷண யோகா சதுஷ்பாத கரணம். தை அமாவாசை இன்றைய தினம் பிதற்களை பூஜிக்க வேண்டியதான நாள், தர்ப்பணங்கள் செய்ய வேண்டிய நாள். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. தை அமாவாசை தினத்தின் சிறப்புகள் என்ன? அமாவாசை அப்படின்னா, அமா அப்படிங்கிற சொல்லுக்கு சக என்ற அர்த்தம். சக வசதி அமாவாஸ்யா அப்படின்னு சொல்றோம். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய நாள்தான் இந்த அமாவாசை அப்படிங்கிற நாள். ஒவ்வொரு மாசமும் இது சம்பவிக்கும். இது பெரிய புண்ணிய காலம். இந்த தினத்துல செய்யக்கூடியதான ஸ்நானங்கள், ஜபங்கள், தானங்கள், பூஜைகள், இதற்கு எல்லாத்திற்கும் ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமாக பலன்கள் ஏற்படுகிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது. விசேஷமாக இந்த அமாவாசை தினத்துல சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம். சமுத்திர ஸ்நானத்துக்கு அதிகமான பலன். ஏன்னா அனைத்து புண்ணிய நதிகளும் சமுத்திரத்துல தான் வந்து சங்கமிக்கிறது. அப்படிங்கிறச்ச இந்த சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணா எல்லா புண்ணிய நதியிலையும் ஸ்நானம் பண்ணதான பலனானது ஏற்படுறது. அப்படி சமுத்திரங்கள்ல ஸ்நானம் பண்றது, தானங்கள் பண்றது. அமாவாஸ்யா அப்படின்னு, அமாவாஸ்யா இந்த புண்ணிய தினத்துல தானம் பண்ணினா, நீ வந்து ஒரு 10 ரூபா தானம் பண்ணின அப்படின்னா 1000 ரூபாய் தானம் பண்ணதான பலன். இன்றைய தினத்துல நல்ல ஒரு சத்பாத்திரத்துல ஏழைகளுக்கும் அன்னதானங்கள் பண்றது, திரவிய தானங்கள் பண்றது, வஸ்திர தானங்கள் பண்றது, குடிக்க நீர்மோர் பானகங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி தானங்களை பண்றதுக்கு நாம் முயற்சிக்க வேண்டும். விசேஷமாக அமாவாசை என்றாலே பிதர்களுடைய ஞாபகங்கள் நமக்கு வரும். எவர்களுக்கு பிதிரு தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் பண்றதுக்கு யோக்கியதைகள் உள்ளதோ, அதாவது அப்பா இல்லாதவர்கள், அவர்கள் இன்றைய தினம் கட்டாயம் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதிலும் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பதான இந்த தை அமாவாசை தினத்தில் கட்டாயம் அவசியம் அனைவரும் பிதர்களுக்கு தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். இந்த தர்ப்பணங்களை செய்வதால் பிதர்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கிறது. நமது சந்ததி க்ஷேமமாக இருக்கும். நமது குடும்பம் வாழையடி வாழையாக வளரும். ராமராம்.